இது என்னடா ஜேக்? மாப்ள வணக்கம்டா மாப்ள. ஐயோ, அவன் பார்த்துட்டான் ஜேக். இப்போ என்ன பண்றது? டேய், யார்ரா நீ? நடுக்காட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்க? காத்து அடிச்சு லுங்கி பறந்து வந்துடுச்சு சார். அதை எடுக்கலான்னு தான் ஓடி வந்தேன். லுங்கி மரத்துல மாட்டிடுச்சு. ஹைட்டா தானே இருக்கீங்க, எடுத்து கொடுங்க சார். ஆ, இதா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, யாரு நீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. நான் தான் ஜேக் சலே. நான் ஒரு அவதார். அவதாரா? கையில இருந்து தீலாம் வருமா? டேய், அந்த அவதார் இல்லடா, ஏலியன் அவதார். ஓ, அப்ப இது இது என் பொண்டாட்டி நெய்த்திரி. நெய் திரியா? விளக்கு திரி. நாய, இதெல்லாம் உனக்கு இப்ப தேவையாடா? அதான் லுங்கி கிடைச்சிருச்சுல, இடத்த காலி பண்றா. என்னடா பாக்குற? இங்க எதுக்கு வந்திருக்கீங்கண்ணா? அப்பா, சொல்லு. நான் ஒரு பையனை லவ் பண்றேன். எது லவ் பண்றியா? லவ்டா இது? அந்த பார்க்கு பீச்சுன்னு ஓரமா போய் உட்காந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருப்பாங்களே, அதுவா? அது இல்லப்பா. அப்புறம் ஓ, போன்ல எல்லாம் ரொம்ப நேரமா மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அதுவா? யோய், லவ்னா அது இல்லையா? அப்புறம் என் மனசை நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். நான் வாழ்ந்த அவன் கூட மட்டும்தான். ஓகோ, அது வரைக்கும் போயிடுச்சா? ஏன்பா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. இனிமே நான் பேசுறதுக்கு என்னடி இருக்குது? ஏடி, என்னங்க பாவப்பட்ட காரியத்தை பாத்தியாடி? என்னடி பண்ண? அவ லவ் பண்றாளா? லவ். நான் ஜேக்க உயிர் கூற லவ் பண்றேம்மா. ஏங்க, அதான் பொண்ணு ஆசைப்படுறாள். சரி, நாளைக்கு அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு. அப்பா, இவர் தான் ஜேக் சலீம். வணக்கம் சார். இருக்கட்டா. ஏப்பா, உள்ள போ. ஏன்பா? சொல்ற எல்லாம் உள்ள போடு. உள்ள போ நைத்ரி, நான் பேசிக்கிறேன். அவன் கொஞ்சம் லூசுடா, பார்த்து பேசு. சொல்லுங்க தம்பி. என்ன சார் சொல்றது? சுகர் இல்லாம டீ சொல்லு. ஐயோ, அப்புறம் என்ன சொல்றதுன்னு கேக்குற? வண்ட பத்தி சொல்ற. சார், நான் தான் ஜேக் சலி. நான் உங்க பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். தம்பி, என்ன ஆளுங்க? நாங்க ஹோமோ சாப்பியன்ஸுங்க. ஹோமோ சாப்பியன்ஸா? ஹோமோ சாப்பியன்ஸ்னா அந்த குரங்குல இருந்து வந்தாங்களே, அவங்களா? ஆமா சார். என்னடா சொல்ற? ஏய் நெய்த்ரே. என்னப்பா? ஏடி, இவன் யாருன்னு தெரிஞ்சுதான் லவ் பண்ணியா? ஆமாப்பா, ஜேக்கு. ஏய், அவன் நம்ம தாவி இல்லடி. இது நடக்காது. எட்ரா நான் சொல்றது, எட்ரா வண்டிய. என்னடி உன் அப்பன் இப்படி பேசிட்டு போறான்? அதான் சொன்னேன்ல, அவன் ஒரு லூசுடா. எங்க வீட்டுல வண்டியே இல்லை, யார் வண்டி எடுக்க சொல்றான்? அட பண்ணாடுங்களா, பேண்டோராலயமாடா இந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் என்னண்ணா ஆச்சு? கர்னல், நீ தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். அவளை கூட்டிட்டு போய் அவன் அப்பன் கிட்ட விட்டுட்டு வாடா. டேய், அப்படி பண்ண அவன் எங்க 2 பேரையும் கொன்றுவான்டா. அப்படின்னா சாவுடா. அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? எங்களை வீட்லயே அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? இந்தியாவுக்கு தெரிய வைப்போம் எங்களுடைய ஆதங்கம் என்ன. இது ஒரு புது போராட்டம், எங்களுக்கு உணர்வு இருக்கு, நாங்க ஜெயிப்போம், எந்த பிரச்சனை வளரும் போராடுவோம் காட்டுறதுக்கு இது ஒரு பிகினிங்கா இருக்கட்டும். டேய், என்னடா வளர்ற? சார், ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். அப்புறம் இவ அப்பங்காரன் ஊர் ஆளுங்களை கூட்டிட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டான்டா. ஐயோ, அதான் இவளை பூமிக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்பாவியா இருக்கியாண்ணா? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருந்தோம், இங்க ஏன்னா கூட்டிட்டு வந்த? ஏன்டா? இவனுங்க நாவியை விட மோசமான ஆளுங்கண்ணா. என்னடா சொல்ற? கவலைப்படாதண்ணா, உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. என் கூட வாங்க. யாருக்கிட்டடா கூட்டிட்டு போற? வாங்க, நான் சொல்றேன். ஐயோ, என் கோய். நாம என் கோழாரி ஒன்று இந்த குளத்துல விழுந்துருச்சு. எடுத்து குத்தினா புனியமா போகும். தம்பி, இதா உன்னோட கோடாலி. இது எந்த இல்ல சாமி, எந்த இது இரும்பு கோடாரி. அப்ப இதுதான் உன்னோடதா? யோ, சோறு திங்கிறியா இல்லை வேற திங்கிறியா? இரும்பு கோழாய் இப்ப சொன்னவங்க.
டேய் சோமு, நீ யாரா அது? அது யார் உங்க சொந்தக்காரங்களாடா அவங்களாம்? ஏலியன்னு சொல்லி மாட்டி விட்றாதடா. ஆ ஆமாண்ணா, ஊர்ல இருந்து என்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஏம்மா நல்லா ஹைட்டாக இருக்கிற, ஆர்மிக்கெல்லாம் ட்ரை பண்ணலாமே. உன் ஹைட்டுக்கெல்லாம் டிஎன்பிசியே கிடைக்கும்டா, விட்றாத. சரிடா சோம்பு, அது கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்படியே கிளம்புறேன். அப்புறம் பார்ப்போம் என்ன. யாரா அவன்? அவன் தான் புஷ்பா, புஷ்பராஜ். இந்த காட்டில் இருக்கிற சந்தன மரத்தை எல்லாம் வெட்டி கடத்துறது தான் அவன் வேலையே. ஒரு வாட்டி ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுக்காம கண்டெய்னர்லேயே உட்காந்து ஜப்பானுக்கு போயிட்டு வந்தான் தெரியுமா? அது மட்டுமா, தர லோக்கலா ஒரு ஸ்டெப்பு போடுவான் பாரு. பார்வை கற்பூர தீபமா, ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ரகமா. பார்வை கற்பூர தீபமா, ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ரகமா. அந்த 6 படையப்ப சாட்சியா கேக்குறேன். ஏப்பா ஜேக் சொல்லி, உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் படிக்க சம்மதமா? சம்மதம் ஐயா. ஏப்பா நெய்த்திரி, என்னடி பேர் இது? நெய்த்திரி கொசத்திரின்னு. ஏண்டே, உனக்கு அவனை கல்யாணம் படிக்க சம்மதமா? சம்மந்தம் ஐயா. அப்புறம் என்னடா பார்த்துட்டு இருக்க? கட்டுறா தாலிய. நிறுத்துக்கடா. யாரா அவன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணுக்கு அவ கூட கல்யாணம் பண்ணி வைக்க பாப்ப. ஐயோ, இப்போ என்ன பண்றது ஜேக்? பயப்படாத நெய்த்ரி, மேல என்ன தெரியுது? எது டிராகனா? அது டிராகன் இல்லடா, ரெட் டிராகன். ஏகே. என் ஆளை தொடணும்னா என்னை தாண்டி தொட்ரா பார்க்கலாம். இவ்வளவு வெறித்தனமா அடிக்கிறியே, நீ எந்த என்னடா ஏகே? நீ நாவேன்னு நினைச்சா நான் ஒரு நாவே, நீ ஹோமோ சாப்பியன்ஸ் நினைச்சா நான் ஒரு ஹோமோ சாப்பியன்ஸ், நீ கேல்வன் நினைச்சா நான் ஒரு கேல்வன். டிஎன்ஏல என்னத்தை பார்க்காத, மொத்தத்துல நான் ஒரு ரெட் டிராகன். அப்புறம் என்னடா பார்த்துட்டு இருக்க? கட்டுறா தாலிய. God bless you. சோமு, நான் யாருன்னே உனக்கு தெரியாது, எதுக்காக எனக்கு உதவி பண்ண? ஐயோ, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன். டே ஹட்டோரி, ஹெல்ப் பண்றா. டிங் டிங். ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னப்பதானா நீ வந்து எனக்கு உதவி பண்ண. என் மானத்தை காப்பாத்தணும் உனக்கு, நான் இதை கூட பண்ண மாட்டேனா? சொல்லுண்ணா. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஏய் டில்லுகடி, பார்டடா ட்ரெஸ் பண்றதா டெரிச்சு ஒரு ஸ்கின் டோனுக்கு செட்டே ஆகாத ஒரு கலர்ல ட்ரெஸ் பண்ணி இருக்க நீ ஒரு பட்டாட. ஆப் சாரி கலருக்கு மேட்சிக்கா பாவாடை போடாத நீ ஒரு பரதேசி. உங்க 2 பேருக்கு நடுவில் நான் எதுக்குடி வந்தேன்? ஏய் பாடு பாடு.